ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ விஜய் கோர்ட்டில் இருக்கார். அவர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த வழக்கு வாதாடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா விஜய் சைடில் இருக்கக்கூடிய வக்கீல் அவர் சைடில் இருக்கக்கூடிய நியாயங்களெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா பசுபதி ஏற்பாடு பண்ண அந்த வக்கீல் பொய்யான சாட்சிகளை சொல்லி இப்போ விஜய் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக ஜட்ஜி விசாரிச்சுட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆதாரங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. ஆனால் ஏற்கனவே இவங்க 3 பேர் சேர்ந்து அடித்தாங்கல்ல பசுபதியை, அவர் கூட காரில் தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை வச்சு பேசும்போது பார்த்தோன்னா இவங்க அந்த சாட்சியை மறைக்கிறதுக்கு தான் இப்படி இவங்க 3 பேர் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் காட்டிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமாக மாறிடுது. இப்போ பிரேக் விட்றாங்க. அந்த பிரேக்கில் வெளியில் நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா காவேரியும் வரல, குமரனும் வரல, அதே நேரத்தில் நிவினும் வரல அப்படின்னு சொல்லி மாறி மாறி எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. காவேரி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நிவினோட ஃபோன் ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாரு. குமரனோட ஃபோன் ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாரு. நிவின் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது நிவின் அங்கே வந்துடுறாரு. இப்போ நிவின்கிட்ட விசாரிக்கும் போது நான் பார்த்துட்டேன், காரில் கூட்டிகிட்டு வந்தேன், கத்தி வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இடையில பார்த்தோம்னா கார் இப்படி பிரேக் அடிக்கும்போது ஆடும்போது அந்த கத்தி ராகினியோட கழுத்தில் பட்டது லைட்டாக. அந்த ரத்தத்தில் பார்த்து நிவின் பயந்துடுறாரு. உடனே பார்த்தா ராகினி அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நிவினை மிரட்டி கார்லேருந்து இறக்கி விட்டுறாங்க. அதனால் நிவினால் பசுபதியை கூட்டிகிட்டு வர முடியாமல் போயிடுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா குமரனோட கதை என்ன அப்படிங்கிறதே ஒன்றும் தெரியல. இப்போ மறுபடியும் கோர்ட்டில் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த வழக்கு சம்மந்தமாக விசாரித்து இப்போ விஜய்க்கு அதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பு வக்கீல் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் குமரன் வராரு. குமரன் பசுபதி தான் இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க, நம்பிராஜன் இந்த மாதிரி மிரட்டினாங்க, நான் கண்ணில் பார்த்தேன், ஆனால் அந்த ஆதாரத்தெல்லாம் ஃபோன்லாம் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அதை கேட்டு அதாவது சொந்தக்காரங்க இல்லையா, அதனால் இந்த சாட்சியெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு எதிராக வாதாடுற அந்த வக்கீல் பேசுகிறாரு. இப்போ விஜய் தரவில் பேசுகிறவர் கொஞ்சம் டைமை நம்ம அப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படியாவது காவேரி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இப்படிலாம் டைமை வளர்க்காதீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் அதாவது இது சம்மந்தமாக பேசுனீங்கனாலும் உங்கள்கிட்ட கரெக்டான ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசி அவங்கள இன்னுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக அந்த கேஸை முடித்து விஜய்க்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாம். நாளைக்கான எபிசோடில் நமக்கெல்லாம் தெரியும் காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட்டோட ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோ சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி சூப்பரான ப்ரொமோ வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறதா என்னன்னு ஒன்றுமே புரியல. அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.